திமுகவோட ஆட்சி காலத்துல 5 வருஷமா ரொம்பவே ராஜ மரியாதையா இருந்த முக்தார் அவரை என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப கர்நாடகாவில கைது பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாராலுமே ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் திமுகவோட ஆட்சி காலத்துல அவரோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு 200ல இருந்து 300 இன்டர்வியூ எடுத்திருப்பாருன்னு வைங்களேன். அதுல மக்களுக்காக என்ன பயன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த பயனும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அந்த இன்டர்வியூவோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி பேசுறது, யார் யாரை வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி மட்டும் தான் அவர் பேசிட்டு இருப்பாரு. அவங்களோட தம்ப்நெயிலே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆபாசமா இருக்கும், அவதூறா இருக்கும். முதலமைச்சரா விஜய் அவர்கள் இப்ப பொறுப்பேற்று இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவரோட புகைப்படங்களையுமே பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே கேவலமா வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படா இவரை கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விஷயம் நடந்திருக்கு. அதுவும் தாவேகாவோட ஆட்சியில நடந்திருக்கு. எந்த ஒரு அரசியல் அறிவுமே கிடையாது, அரசியல் புரிதல் கிடையாது அப்படின்னு சொன்ன தாவேகாவோட ஆட்சியில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.